ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல பருவங்களை கடந்து வருகிறான். பிறந்தது முதல் அல்லாஹ்விடத்திலே சென்று அடையும் வரைக்கும் அவன் கடந்து வரும் பருவங்கள் பலதரப்பட்டவை. அந்த ஒவ்வொரு பருவங்களும் எப்படிப்பட்டவை என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துர் ரோம் 54ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வாறு குறிப்பிடுகிறான். அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل لكم من بعد ضعف قوة. அல்லாஹ் தஆலா உங்களை படைத்தான். எவ்வாறு தெரியுமா படைத்தான்? மின் ضعفின், பலவீனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களை படைத்தான். நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கவில்லை. உங்களால் உங்களுக்குரிய வேலைகளை செய்ய முடியாத ஒரு கட்டம் இருந்தது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இன்னொருவர் சொல்லித்தர வேண்டிய கட்டம், அந்த சிறுவராயம் இருந்தது. நீங்கள் அந்த பலவீனத்திலிருந்து வந்தீர்கள். மின் பஅதி ضعفின் குவத்தன். அதன் பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அந்த பலவீனத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு சக்தியை தந்தான், உங்களுக்கு ஒரு இளமையை தந்தான், உங்களுக்கு ஒரு குவத்தை தந்தான். அதை வைத்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டீர்கள். அது உடல் பலமாக இருக்கலாம், உள ரீதியான பலமாக இருக்கலாம், உங்களுடைய புத்தி ரீதியான பலமாக இருக்கலாம். எல்லா பலங்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்தான், பலமானவர்களாக மாற்றினான். அதன் பின்னால் ثم جعل من بعد قوة ضعفا. நீங்கள் பலமானவர்களாக இருந்தீர்கள், உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் பலமானவர்களாக கழித்தீர்கள். அதன் பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? உங்களுக்கு இன்னொரு பலவீனத்தை தந்தான். அந்த பலவீனத்தோடு செய்து வஷைபத்தன், உங்களுக்கு நரைப்பருவத்தை, கிளப்பருவத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்தான். ஆரம்பத்தில் எங்களுக்கு எந்த ஒரு விடயத்தையும் தானாக செய்து கொள்ள முடியாது. பின்பு இளம் பருவத்தை அடைந்தோம், திடகாத்திரமாக வாழ்ந்தோம். பின்பும் இன்னொருடைய தேவையை நாடும் ஒரு நிலைமைக்கு நாங்கள் வருவோம். ஆரம்பத்தில் எங்களுக்கு புத்தி அதிகமாக வேலை செய்யவில்லை, மரண சக்தி அவ்வளவாக இருக்கவில்லை. அதன் பின்னால் ஒரு கட்டம் வரும், நன்றாக நாங்கள் என்ன செய்வோம்? எல்லா விடயங்களையும் நல்ல முறையிலே அறிவுபூர்வமாக அணுகுவோம். அதன் பின்னால் ஒரு கட்டம் வரும், எங்களுடைய அந்த கிளப்பருவம், எங்களுடைய வயது முதிர்ந்த பருவம். இந்த பருவத்திலே எங்களுடைய அறிவிலும் ஒரு பலவீனம் வரும், எங்களுடைய உடல் சக்தியிலும் ஒரு பலவீனம் வரும், எங்களுடைய மரண சக்தியிலும் ஒரு பலவீனம் வரும், எங்களுடைய உள்ளத்திலும் ஒரு பலவீனம் வரும். அல்லாஹ் தஆலா மனித வாழ்க்கையை இவ்வாறு தான் ஆக்கி வைத்திருக்கிறான். யஹ்லுகு மா யஷா வஹுவல் அலீமுல் கதீர். அல்லாஹ் தஆலா தான் விரும்பியதை படைக்கிறான். வஹுவல் அலீமுல் கதீர், அவன் மிகுந்த அறிவுள்ளவன், அவன் மிகுந்த சக்தி உள்ளவன். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்க்கையை இந்த 3 கட்டங்களில் தான் ஆக்கி வைத்திருக்கிறான். பலவீனம், பலம், மீண்டும் பலவீனம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, எங்களிடமிருந்து இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா எங்களிடம் எதிர்பார்ப்பது இந்த பலமான காலத்தில் நாங்கள் எவ்வாறு வாழுகிறோம், எங்களுக்கு பலம் இருக்கும் காலத்திலே நாங்கள் எவ்வாறு வாழுகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறுவராயம் ஒரு பக்கம் இருக்க, முதிர்ந்த பருவம் ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ் தஆலாவால் தரப்பட்ட இந்த பலமான வாழ்க்கை தான் மிகப்பெரிய நிஅமத்து. இந்த இளமையான வாழ்க்கை, இந்த வாலிபத்தின் வாழ்க்கை தான் மிகப்பெரிய நிஅமத். இந்த வாலிபம் என்பது அது எத்தனை வயதுக்கு உட்பட்டது? ஐக்கிய நாடுகள் சபை 15லிருந்து 25 என்று அறிவித்தல் செய்கிறது. இன்னும் ஒரு சிலர் 14லிருந்து 26 என்று அறிமுகம் செய்கிறார்கள். இஸ்லாம் பருவ வயதை அடைந்தது முதல் ஒரு மனிதன் தன்னுடைய 40 வயதை அடையும் வரைக்கும் அவன் வாலிபன் என்று அடையாளப்படுத்துகிறது. பருவ வயதை அடைந்ததிலிருந்து 40 வயதை அடையும் வரை அவன் வாலிபர் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. ஒரு வாலிபர். இந்த இளம் பருவத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த பருவத்திலே தான் எங்களுக்கு எல்லா சக்திகளையும் தந்து வைத்திருக்கிறான், நிஅமத்துகளை தந்து வைத்திருக்கிறான். அந்த நிஅமத் சாதாரண நிஅமத்து கிடையாது, அந்த நிஅமத் சாதாரண நிஅமத்து கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின். உங்களுக்கு 5 விடயங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது சொன்னார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக். நீ திடகாத்திரமாக ஒரு வாலிபனாக எல்லா விடயங்களும் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக, பள்ளி வாயிலுக்கு நடந்து செல்லும் சக்தி உள்ளவனாக, சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக, மனிதர்களுடன் நல்ல முறையில் பேசுவதற்கு அடங்குவதற்கு சக்தி உள்ளவனாக, நோயாளிகளை நோய் விசாரிப்பதற்கு சக்தி உள்ளவனாக அந்த வாலிப பருவத்திலே நீ இருக்கும் போது அந்த வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். கப்ல ஹரமிக், நீ வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால், நீ வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால், வஸஹ்ஹதக கப்ல ஸகமிக்,
நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள். நோய்வாய்ப்பட்டால் உன்னைக்கு சுண்ணத்தான அமல்களை செய்வதற்கு முடியாமல் போய்விடும், கஷ்டப்படுவாய், பள்ளிக்கு நடந்து செல்ல கஷ்டப்படுவாய். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும் போதும் ஊரிலே இருக்கும் போதும் என்னென்ன அமல்களை எல்லாம் செய்கிறானோ அவன் நோயாளியாக மாறும் போது, ஊரை விட்டு பிரயாணியாக இருக்கும் போது அவனுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுப்பி தொழுகிறோம், துஹாவுடைய தொழுகையை தொழுகிறோம், ஊரிலே இருக்கும் போது தொழுகிறோம். பயணம் ஒன்று போய்விட்டோம், சுன்னத்தான தொழுகைகள் தொழமாட்டோம், பருதையே சுருக்கித்தான் தொழுவோம். ஆனாலும் சுன்னத்து தொழுது நன்மை கிடைக்கும். ஊரிலே நாங்கள் தொழுபவர்களாக இருந்தால், இளமையிலே நாங்கள் தொழுது வந்தால், முதுமை பருவத்திலே கஷ்டமாக இருந்தாலும் மருந்துகள் குடிக்கிறோம், காலையில் எழுந்திருக்க முடியாது தஹஜ்ஜுத் நேரத்திலே, இளமையிலே நாங்கள் தொழுது வருபவர்களாக இருந்தால் அது என்ன செய்யும்? நாங்கள் வயோதிபர்களாக இருக்கும் போது ஒரு பென்ஷன் மாதிரி வந்து கொண்டே இருக்கும். நண்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், வகினாக கப்ல ஃபக்ரிக், ஏழ்மையை நீ உணர்வதற்கு முன்னால், ஏழையாக நீ மாறுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா உனக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை நீ பயன்படுத்திக் கொள். வஃபராக கப்ல ஷுக்லிக், நீ பிஸி ஆகிறதுக்கு முன்னால உனக்கு இருக்கிற ஆஃப் டைமை நீ பயன்படுத்திக் கொள். அதிகமாக ஆஃப் கிடைக்கிறது யாருக்கு என்று சொன்னால் வாலிபர்களுக்கு. பருவ வயதை அடைந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 25-26 வயது அடையும் வரைக்கும், திருமணம் முடித்து ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரீ டைம் தான். பெரும்பாலும் பொறுப்புகள் குறைவு, சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த புஷ் எங்களுக்கு குறைவு, சமூக அழுத்தம் குறைவு. பருவ வயதை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் ஓ லெவல், ஏ லெவல் அல்லது டிகிரி லெவல் என்று முடிக்கும் வரைக்கும் எங்களுக்கு அழுத்தங்கள் குறைவு, ஆஃப் டைம் கூட. இது வாலிபத்தில் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த ஓய்வு நேரங்களை நீ பிஸி ஆகுவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசியாக மொத்தமாக சொன்னார்கள், வஹயாத்தக கப்ல மௌத்திக், இந்த உலகத்தை நீ விடைபெறுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே உனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களையும் நீ பயன்படுத்திக் கொள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு வாலிபர் வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிஸி லைஃபுக்கு நுழைவதற்கு முன்னால் தன்னுடைய ஓய்வு நேரத்தை, தன்னுடைய அந்த வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாலிபம் என்பது ஒரு நியமத். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், 2 நியமத்துகள் இருக்கின்றன. அந்த நியமத்துகளுடைய விடயத்திலே பெரும்பாலான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸிஹ்ஹத்து, இரண்டாவது வல் ஃபராக். ஒன்று ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு நேரம். ஆரோக்கியமாக இருப்பதும் ஓய்வு நேரமாக இருப்பதும் ஒரு மனிதனுக்கு அதிகமாக கிடைப்பது இந்த வாலிப பருவத்திலே. இந்த வாலிப பருவத்திலே தான் அதிகமாக கிடைக்கிறது. எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இது நிஅமத்து மாத்திரமல்ல, இது ஒரு பொறுப்பு. இந்த வாலிபம் என்பது பொறுப்பு. நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதனுடைய லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா, ஒரு மனிதனுடைய கால்கள், ஒரு மனிதனுடைய பாதங்கள் நகரமாட்டாது. ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, 4 விடயங்களை பற்றி அவன் கேள்வி கேட்கப்படும் வரைக்கும். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன் உம்ரிஹி, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அந்த காலம், அவன் வாழ்ந்த காலம், அதை ஃபீம அஃப்னாஹு, எதிலே அவன் கழித்தான், எதிலே அவன் செலவழித்தான், எதிலே அவன் தன்னுடைய நிமிடங்களை அழித்தான். இதை பற்றி கேள்வி கேட்கப்படும் வரைக்கும் எங்களுடைய பாதங்கள் நகரமாட்டாது. வஅன் இல்மிஹி மா அமில பிஹி, அவனுக்கு நாங்கள் அறிவை கொடுத்தோம், மார்க்கத்தினுடைய அறிவை கொடுத்தோம், சமூகத்தினுடைய அறிவை கொடுத்தோம், அவனுக்கு எல்லா விதமான அறிவுகளையும் கொடுத்து அந்த அறிவின் மூலமாக அவன் எதை அமல் செய்தான் இதை கேட்கும் வரைக்கும், அதற்கு பதில் சொல்லும் வரைக்கும் அவனுடைய பாதம் நகரமாட்டாது. அவனுடைய சொத்துக்கள் எங்கிருந்து அவன் சம்பாதித்தான், எதிலே அவனுடைய சொத்துக்களை செலவழித்தான். அதே போன்று அவனுடைய உடம்பு, இந்த உடம்பை அவன் எதிலே செலவழித்தான், அந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய சக்தியை, அந்த உடம்புக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தெம்பை அவன் எதற்காக கொடுத்தான், எதற்காக அந்த சக்தியை செலவழித்தான். இந்த கேள்விகள் கேட்கப்படும் வரைக்கும் அவனுடைய 2 பாதங்களும் நகரமாட்டாது.
திர்மிதியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை சஹீஹ் என்ற ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே, இந்த 4 கேள்விகளை பற்றிய ஹதீஸிலே இன்னும் ஒரு ஹதீஸ் தபரானியிலே இடம்பெறுகிறது. சஹீஹான ஹதீஸாக ஹதீஸ்கலை அறிஞர்களால் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த 4 கேள்வியிலே ஒரு வித்தியாசமான ரிவாயத் வருகிறது. என்ன தெரியுமா? வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, அவனுடைய வாலிபத்தை அவன் எதில் செலவழித்தான், அவனுடைய வாலிபம் எதில் கழிந்தது, அந்த வாலிபம் எதில் இல்லாமல் போனது. இந்த கேள்விக்கு ஒரு மனிதன் விடையளிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்திலே தள்ளாடி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தஆலா விஐபி லிஸ்ட்ல 7 பேரை போட்டு அவங்களுக்கு நிழல் கொடுக்க போகிறான், அவருடைய அரிசிக்கு கீழா. இது 7 பேருக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம், 7 கூட்டத்துக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம். அந்த 7 கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த 7 கூட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக அடையாளப்படுத்தினார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதிலே, அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு வாலிபர். இவருக்கு கட்டாயம் அந்த ரிவார்டை கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு எல்லா விதமான கோட்பாடுகள் கொள்கைகளுக்கும் பின்னாலும் ஒரு மனிதன் போகக்கூடிய காலகட்டம் இதுதான். போதை வஸ்துக்களை விற்கக்கூடியவர்கள் டார்கெட் பண்ணுவது வாலிபர்களை, சினிமா இண்டஸ்ட்ரிகள் டைரக்டர்கள் டார்கெட் பண்ணுவது வாலிபர்களை, அரசியல்வாதிகள் டார்கெட் பண்ணுவது வாலிபர்களை, ஆன்மீகவாதிகளும் டார்கெட் பண்ணுவது வாலிபர்களை. அந்த வாலிபர்கள் ஆன்மீகவாதிகளின் கைகளில் அகப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றி கிடைக்கும். வேறு நபர்களின் கைகளில் மாட்டிப்பட்டு அவருடைய வாலிபத்தை அதில் தொலைத்தார்கள் என்று சொன்னால், வாலிபர்கள் தங்களுடைய கேம்ஸ்களிலே தங்களுடைய வாலிபத்தை தொலைத்தார்கள் என்று சொன்னால், போதைக்கு அடிமையாகி வாலிபத்தை தொலைத்தார்கள் என்று சொன்னால், அரசியல்வாதிகளுக்கு பின்னால் கூஜா தூக்கி தன்னுடைய வாலிபத்தை தொலைத்தார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையிலே இந்த பாக்கியத்தை அவர்கள் இழந்து நிற்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ வாலிபர்களை அறிமுகப்படுத்தினார்கள், எத்தனையோ வாலிபர்களை இந்த உலகத்துக்கு தந்தார்கள். இந்த வாலிபர்கள் எல்லாம் தன்னுடைய வாலிபத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தியவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கும் போது 40 வயது, இஸ்லாமிய அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வின் வாலிபத்தின் கடைசி கட்டம். ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 38 வயது வாலிபர். ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் உஸ்மான் ரலியல்லாஹு 34 வயது வாலிபர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு 30 வயது வாலிபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு, மதீனத்து மக்கள் எல்லாம் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று முன் வருகிறார்கள், தலைவர்கள் முன் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தஅவத்துக்கு நான் எங்க போய் தஅவத் செய்வது, யாருக்கு தஅவத் செய்வது, யார் என்னை அங்கீகரிக்க போகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஊராக தேடிக்கொண்டிருந்தார்கள். அபிசீனாவிலே அடைக்கலம் கிடைத்தது. ஆனால் அங்கு எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு வரவில்லை, அடைக்கலம் கிடைத்தது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாங்கள் இஸ்லாத்துக்கு வருகிறோம், நீங்கள் எங்களுடைய ஊருக்கு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தருகிறோம், உங்களுக்கு என்று சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தருகிறோம், உங்களை எங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி சொல்லி அழைத்த முதலாவது கூட்டம் மதீனத்து மக்கள். அந்த மதீனத்து மக்களுக்கு தஅவா செய்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சென்றிருக்க வேண்டும். ஏன்? இஸ்லாத்துக்கு கிடைத்த முதலாவது அங்கீகாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்து 20 வயது நிரம்பிய முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிபர், அந்த வாலிபரை தெரிவு செய்து அனுப்பினார்கள். அந்த வாலிபரின் கையில் அந்த இஸ்லாத்தை கொடுத்து அனுப்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எத்தனையோ அரசாங்கத்தின் போர் நடவடிக்கைகளிலே வாலிபர்களை முற்படுத்தினார்கள். நான் நாளைக்கு ஒரு மனிதருக்கு வாளை கொடுக்க போகிறேன், இஸ்லாத்தின் கொடியை கொடுக்க போகிறேன், அந்த நபரை அல்லாஹ் விரும்புகிறான், அவரும் அல்லாஹ்வை விரும்புகிறார். அந்த நபர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சஹாபாக்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளிலே அந்த கொடி கொடுக்கப்படுகிறது. அவர் ஒரு வாலிபர். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய எத்தனையோ பேர், அது வீரர்களாக இருக்கலாம், அறிவாளிகளாக இருக்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவால் இந்த உலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய ஒரு சொத்து. ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய வாயால் அவருக்கு துஆ கேட்டார்கள். இந்த உலகத்தின், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மிகப்பெரிய பண்டிதர் யார் என்று கேட்டால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று கூறுவோம்.
அவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜ்லிஸிலே தனிப்பெரும் சிறப்பான இடம் இருந்தது. மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவளை கூட்டிக் கொண்டு போவாங்க. சில சஹாபாக்களுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. நாங்கெல்லாம் இருக்கிற இடத்துல என்னதுக்கு இந்த சின்ன பொடியை? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதை உணர்த்த வேண்டிய தேவை இருந்தது. ஒரு நாள் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் சூரத்துன் நஸ்ர் எதற்காக இறக்கப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்துக்காக இறக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு கேள்வி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொரு பதில்களை சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு விடை பெறுவதற்கான அறிவித்தல், அந்த அறிவித்தலை செய்கிறது. இதுதான் சரியான விளக்கம் என்றார்கள். இதற்காகத்தான் இந்த பொடியனை நான் இந்த இடத்துல வச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. வாலிபர்கள் இஸ்லாத்துக்காக எத்தனையோ செய்த அதன் பின்னாலும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். காலித் இப்னு ஜியாத் என்று கேள்விப்படுகிறோம், முஹம்மது இப்னு காசிம் என்று கேள்விப்படுகிறோம். சிறிய வாலிபர்கள் இந்த இஸ்லாத்துக்காக எத்தனையோ செய்தார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா அவர்கள் செய்தார்கள்? இந்த இளமை என்பது ஒரு நிஅமத் என்பதை உணர்ந்தார்கள். இந்த இளம் பருவத்தை நான் சரியான முறையில் கழித்தேன் என்று சொன்னால், இந்த இளம் பருவத்தை நான் அல்லாஹுக்கு, ரசூலுக்கு, இந்த மார்க்கத்துக்கு, இந்த மார்க்கத்திலே ஒரு வீரனாக, இந்த மார்க்கத்திலே ஒரு அறிவாளியாக நான் கழிப்பேன் என்று சொன்னால் எனக்கு வெற்றி இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எத்தனையோ இமாம்கள் வாலிப பருவத்தை இந்த மார்க்கத்தை கற்பதற்காக அவர்கள் செலவழித்த இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஅத்தா மாலிக் என்ற கிரந்தத்தை முழுமையாக மரணம் செய்யும் போது வெறுமனே 10 வயசு. அவர்களுக்கு என்ன தேவை இருந்தது இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்று? இந்த வாலிபம் என்பது இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்ட நிஅமத். அந்த நிஅமத்தை சரியான முறையில் அனுபவிக்க வேண்டும் என்ற ருசியை கண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இஸ்லாத்துக்காக செலவழித்தார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அதே போன்று இந்த வாலிபம் இருக்கிறது. இந்த வாலிபர்களாக நாளை சொர்க்கவாதிகள் சிறுவர்களாக இருக்க மாட்டார்கள், வயோதிபர்களாக இருக்க மாட்டார்கள். சொர்க்கவாதிகள் எல்லாம் இளம் பருவத்தினராக இருப்பார்கள். அந்த சொர்க்கவாதிகளின் தலைவர்களாகவும் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. தலைவர்களாக, சொர்க்கத்தின் தலைவர்களாக வாலிபர்கள், சொர்க்கவாசிகளும் வாலிபர்கள். வாலிபம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இஸ்லாம் இதைவிட மிக அழகாக எங்களுக்கு உணர்த்திவிட முடியாது. எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, வாலிப பருவம் என்பது நாங்கள் பருவ வயதை அடைந்தது முதல் 40 வயதை அடையும் வரை இந்த காலகட்டங்களில் தான் ஷைத்தான் எல்லா பக்கத்தாலும் அந்த ஷைத்தானின் முகவர்களின் மூலமாக எங்களை அழைக்கக்கூடிய பருவம். காதலுக்கு அழைக்கக்கூடிய பருவம், மொபைல் கேம்ஸுக்கு அழைக்கக்கூடிய பருவம், நைட் லைஃபுக்கு அழைக்கக்கூடிய பருவம். இப்படி எல்லா பக்கங்களாலும் ஷைத்தான் பல வலைகளை வீசி எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தானின் தோழர்களான யூதர்களும் நசாராக்களும் எமது வாலிபர்களை டார்கெட் பண்ணிதான் இந்த வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களை வழிகெடுக்க வேண்டும். முஸ்லிம் வாலிபர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் விழித்துக் கொள்ளும். இஸ்லாம் விழித்துக் கொண்டு விட்டது என்று சொன்னால் யூதர்களுக்கு இந்த உலகத்தில் இடம் கிடையாது. இந்த விடயத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். என்று சியோனிசம் ஒரு நாடாக உருவானதோ, அந்த நாடாக உருவாவதற்கு முன்னாலே முஸ்லிம் வாலிபர்கள் வழிகெடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். இலுமினாட்டிகளின் மிக முக்கியமான எஜெண்டாக்களில் ஒன்றுதான் முஸ்லிம் வாலிபர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக வேண்டும். பெயர் முஸ்லிம் தான், பெயர் அப்துல்லா தான், பெயர் முகம்மது தான், பெயர் ஹசன் தான், பெயர் ஹுசைன் தான். ஆனால் அவர்களுடைய சிந்தனை வித்தியாசமான சிந்தனை. அவருடைய சிந்தனை சடவாத சிந்தனை. எதையும் ஹலாலாக்குவார்கள், அதே போன்று எந்த ஹலாலையும் ஹராமாக்குவார்கள். ஹராத்தை எல்லாம் செய்யும் போது இது ஹராத்தை செய்கிறேன் என்ற உணர்வு இப்போதைக்கு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் வாலிபர்களாக இருக்கும் போது உணர்ந்திருப்போம். பெரியவர்கள் வரும்போது மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுடன் தாழ்வாக பேச வேண்டும் என்று நாங்கள் உணர்ந்திருப்போம். ஆனால் இப்போதைய வாலிபர்கள் பெரியவர்கள் வரும்போது கணக்கெடுப்பதும் கிடையாது. அன்றைய காலங்களிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் இடங்களிலே மக்களோடு கதைக்க வேண்டும், மக்களோடு அளவலாக வேண்டும், அவர்களுடன் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், யார் எவர் என்று விசாரித்துக் கொள்ள வேண்டும், உறவினர்களை தேடி செல்ல வேண்டும். இவ்வாறுதான் எங்களுடைய சமூக வாழ்க்கை அமர்ந்திருந்தது. இன்றைய காலத்திலே எத்தனை வாலிபர்களை நாங்கள் மக்களுடன் அழகான முறையில் சிரித்து பேசுபவர்களாக காண்கிறோம். எத்தனை பேரை பார்க்கிறோம்? சிரித்து பேசி அறிமுகமாகி
ஒரு மையத்தோட்டுக்கு போனாலும் கேம்ஸ் தான் விளையாடுறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. சமூகம் எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சிந்திக்க முடியாத நிலைமைக்கு எமது சமூகத்தின் தலைவர்கள் ஆகியிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைய வாலிபர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் வாலிபம் என்பது மிகப்பெரிய நிஅமத். அந்த நிஅமத்தை அனுபவித்த மிகச்சிறந்த மகான்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வாலிபம் என்னும் நிஅமத்தை உணர்ந்த சிறந்த வாலிபர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி பில்லா அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, எமது வாலிபர்கள், அந்த வாலிபத்தின் நிஅமத் எந்த அளவுக்கு முக்கியமானது, அதற்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு இடம் கொடுத்துள்ளது என்பதை உணர வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக குர்ஆன் கூறும் வாலிபர்கள், ஹதீஸ் கூறும் வாலிபர்கள், இஸ்லாமிய வரலாறுகள் கூறும் வாலிபர்கள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கட்டாயம் அறிய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு வாலிபராக இருந்து எவ்வாறு அந்த ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். கஹ்ஃப் வாசிகள் வாலிபர்கள் என்று குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிதாகி அணுகும் போது அவர் ஒரு வாலிபராக இருந்தார். இஸ்லாம் எத்தனையோ வாலிபர்களின் கதைகளை கூறுகிறது. இந்த வாலிபர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ்கள் எத்தனை வாலிபர்களை பற்றி குறிப்பிடுகின்றன. இஸ்லாமிய வரலாற்று நடிகளும் எத்தனை வாலிபர்கள் இன்று ரலியல்லாஹு அன்ஹும் அல்லது ரஹிமஹுல்லாஹ் என்று அவருடைய பெயர்களை சொல்லும் போது வாய் நிறைய நாங்கள் கூறும் அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எமது வாலிபர்கள் அவர்களுக்கு காட்டப்படுவது அவருடைய மொபைல் போன்களிலே, அவருடைய சோசியல் மீடியாக்களிலே அவர்கள் ஸ்க்ரோல் பண்ணும் போது வரக்கூடிய வாலிபர்கள், அவர்கள் லொக் செய்கிறார்கள், அவர்கள் பேஜஸ் செய்கிறார்கள், ஏதாவது எங்கேயாவது நடக்கிறார்கள் அல்லது ஏதாவது எங்கேயாவது போய் சாப்பிடுகிறார்கள், அதை பற்றின வீடியோக்களை போடுகிறார்கள், வீட்டில் இருக்கும் வீடியோக்களை போடுகிறார்கள், ரோட்டில் இருக்கும் வீடியோக்களை போடுகிறார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிசீஸ் தான், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் அந்த ஸ்கிரீனுக்கு எடிக்ட் ஆகுவது, ஸ்கிரீன் எடிக்ஷன். இது ஆரம்ப காலத்துல டிவி வந்த போது டிவிக்கு எடிக்ஷன், ஒவ்வொரு சேனலா மாத்தி 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 போடுறது. காலையில ஸ்ரீலங்கா மாதா தொடங்கினால் ராவைக்கு ஸ்ரீலங்கா மாதா முடியும் வரைக்கும் மாத்தி 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 ஏதோ ஒன்றை பார்க்கிறேன், எதை பார்க்கிறோம்னு எங்களுக்கும் தெரியாது. இப்போதைய காலம் தூக்கம் வரும் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ற எந்த வீடியோ பார்க்கிறோம் தெரியாது, அதனால் என்ன பிரயோசனம் என்றும் தெரியாது. அதில் ஒருவர் வருவார், ஏதோ ஒன்றை சொல்லுவார், அங்கே போனேன் என்பார், இங்கே போனேன் என்பார், இந்த சாப்பாடு டேஸ்ட் என்பார், அந்த ரோட்டில் நடந்தேன் என்பார், இந்த மலைக்கு ஏறினேன் என்பார். இப்படித்தான் அப்படியே வீடியோக்கள் அடுத்தடுத்தடுத்து வருகின்றன. இதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரம் போவது விளங்குவதில்லை, எங்க இருக்கிறோம் என்றது விளங்குது இல்லை. உம்மா வாப்போன பேசணும், மதிக்கணும், அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யணும். இந்த ஒரு பண்பாடு, இந்த ஒரு கலாச்சாரம், இந்த ஒரு பக்குவம், இந்த விழுமியங்கள் இல்லாத சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எமது வாலிபர்களை கெடுக்கக்கூடிய 3 விடயங்கள்: ஒன்று மொபைல் கேம்ஸ், அதற்கடுத்ததாக சோசியல் மீடியா, அதற்கடுத்ததாக போதை பொருட்கள். இதிலே சோசியல் மீடியா என்பது நலவுக்கும் பயன்படுத்தலாம், மோசத்துக்கும் பயன்படுத்தலாம். மற்ற இரண்டும், மொபைல் கேம்ஸ் உருவாக்குபவர்கள் மொபைல் கேம்ஸ் விளையாடுவது கிடையாது, போன் மூவிஸ் உருவாக்குபவர்கள் போன் மூவிஸ் பார்ப்பது கிடையாது, அவர்கள் நாட்டில் பார்க்கவும் முடியாது. ஆனால் எமது நாடுகளிலே பார்க்க முடியும், எமது வாலிபர்களை அதற்கு அடிமையாக்க முடியும். இன்றைக்கு பாடசாலையிலே 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் நகத்தில் வைத்து போதை பாவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கொடூரமான, மிகவும் சகிக்க முடியாத குணங்களை எமது வாலிபர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இவைதான் காரணம். ஃப்ரஸ்ட்ரேஷன், எல்லாருக்கும் டென்ஷன். ஏன் இந்த மாதிரியான மோசமான பழக்க வழக்கங்கள்? அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எமது வாலிபர்கள் இந்த நிலையிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால், இந்த எடிக்ஷன்களிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால், அண்மையிலே நாங்கள் பார்த்தோம், பக்கத்தூரிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும். போதை பொருளை விற்கக்கூடியவர்களை அடையாளம் கண்டு தமது ஊரிலே இருக்கக்கூடிய காவல்துறை கவனையினமாக நடக்கிறார்கள் என்பதற்காக பக்கத்தூரில் இருக்கக்கூடிய காவல்துறையினரிடம் அவர்களை ஒப்படைத்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்பெற செய்திருக்கிறார்கள். இது ஒரு வீரமான செயல்.
இதற்கு எல்லா ஊர்களும் முன் வர வேண்டும். ஊர்ல ட்ரக் டீலர் யார் என்று அடையாளம் காணுங்க. அவரை அடையாளம் கண்டு ஊரார்கள் அவர்களை ஒதுக்கி வையுங்கள், அடையாளப்படுத்துங்கள், பிள்ளைகளை விட்டும் தூரமாக்குங்கள். ஏண்ட பிள்ளை சேரக்கூடிய கூட்டாளி யார் என்று பாருங்க. 5 நேரம் பள்ளிக்கு போகக்கூடியவரா அல்லது ஏதோ ரூம்ல போது ஏதோ ஒன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடியவரா? கவனம் செலுத்த வேண்டும். எமது சமூகத்திலே வாலிபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் 3 நிறுவனங்கள் பொறுப்பாக செயற்பட வேண்டும். முதலாவது வீடு, சோசியல் இன்ஸ்டிடியூஷன் என்று கூறுவோம். முதலாவது வீடு. சமூகத்திலே வீடு ஒழுங்காகாமல், வீட்டிலே வாப்பாவும் உமாவும் புள்ளைகளோட எங்கேஜ் ஆகாம, புள்ளைகளோட சேராம, புள்ளைகள் எங்க போறாங்க எங்க வாராங்கன்றதுல கவனம் செலுத்தாம, பிள்ளைகளுடைய விடயத்திலே நன்றாக கரிசனை செலுத்தாமல் பிள்ளைகளின் எதிர்காலத்தை எங்களால் எந்த ஒரு வகையிலையும் சரிப்படுத்த முடியாது. நல்லா தானே படிக்க வச்சேன், எத்தனை கிளாஸுக்கு அனுப்பியிருப்பேன், எத்தனை சேர்மாட்டை கொண்டு போய் போட்டிருப்பேன், நான் தானே டியூஷனுக்கு மகளை கொண்டு போய் தொட்டேன், நான் தானே டியூஷனுக்கு மகனை கொண்டு போய் தொட்டேன், கொண்டு போய் தொட்டு நான் தானே கூட்டிக்கு வந்தேன். எப்படி இந்த பழக்கம், எப்படி இந்த மோசமான தொடர்புகள்? எங்களால் ஊகிக்க முடியாது. எங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டே புள்ள மொபைல் போன்ல என்ன செய்யலாம்? மோசமான காட்சிகளை பார்க்கலாம். எங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டே மோசமான தொடர்பில் இருக்கலாம். இன்றைக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, கட்டாயமாக பெற்றோர் பிள்ளைகளுடைய விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய பிள்ளைகள் பெற்றோர் எவ்வளவு சொன்னாலும் கேட்கிற நிலைமையில இல்ல. பெற்றோர் எவ்வளவு சொன்னாலும் கேட்கிற நிலைமையில இல்ல. இன்றைக்கு பெற்றோர் அடிச்சால் நாளைக்கு ஹியூமன் ரைட்ஸுக்கு போற நிலைமைக்கு அந்த பிள்ளை திரிவுபடுத்தப்பட்டிருக்கிறார், மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார். பெற்றோர் ஏசினால் வீட்டை விட்டு போய்விடுவேன், நீங்கள் அடித்தால் வீட்டை விட்டு போய்விடுவேன், உங்களையெல்லாம் கொன்று விடுவேன், இப்படி எல்லாம் பேசக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பயந்து வாழக்கூடிய பெற்றோராக மாறி இருக்கிறோம். காலம் மத்த பக்கம் பிரட்டி போட்டுட்டு, ஃபேமிலி சரியாகவில்லை என்று சொன்னால், எங்களுடைய குடும்பம் சீராகவில்லை என்று சொன்னால், எமது வாலிபர்களை எங்களால் பாதுகாக்க முடியாது. அதற்கடுத்ததாக எங்களுடைய பாடசாலைகள் சீராக வேண்டும். பாடசாலைகளில் ஆண் பெண் கலவன் வேண்டாம். வேறு வேறாக பாடசாலைகளை உருவாக்குவோம் என்றால் முன்வந்து நிற்கிறார்கள் ஆசிரியர்கள். எங்களுக்கு தெரியும், பாடசாலை நடத்தி கொள்ள நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு போய்விடுங்கள். பாடசாலைகளே கலை கலாச்சார நிகழ்ச்சி என்று ஏற்பாடு செய்கிறீர்களா? இசை வேண்டாம், மோசமான விடயங்கள் வேண்டாம், ஆண் பெண் கலப்பு வேண்டாம் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லித்தர வருகிறீர்களா? நாங்களும் மார்க்கம் படித்திருக்கிறோம் என்றார்கள். ஒரு நாளும் புத்திஜீவிகள் எனப்படக்கூடியவர்கள், மார்க்க ரீதியான புத்திஜீவிகள், உலக ரீதியான புத்திஜீவிகள் ஒன்றுபடாமல் சமூகத்தை உருவாக்க முடியாது. மார்க்க ரீதியான புத்திஜீவிகள் மாத்திரம் இருந்தார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு உலகுக்கு சிறந்த புத்திஜீவிகள் இல்லாமல் போய் விடுவார்கள். உலக ரீதியான புத்திஜீவிகள் மாத்திரம் இருந்தார்கள் என்று சொன்னால் சடவாதிகள் உருவாகி விடுவார்கள். மார்க்க ரீதியான புத்திஜீவிகள் மாத்திரம் இருந்தால் கூட பரவாயில்லை, உலகம் தேவையில்லை, நிரந்தரமான ஆகிரத்தை அவர்கள் கொடுப்பார்கள். இந்த உலமாக்களுக்கெல்லாம் உலகம் தெரியாது என்று சொல்கிறார்களே, பிரச்சனை இல்லை, தெரியாமல் போகட்டும், உலகம் தெரியாமல் போகட்டும், பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஆகிரத்து தெரியும், நிரந்தரமான வாழ்க்கைக்கு வழிகாட்ட தெரியும். கட்டாயமாக உலமாக்களும் ஆசிரியர்களும் புத்திஜீவிகளும் ஒன்று சேராமல் இந்த சமூகத்தை வழிநடத்த முடியாது. பாடசாலையில் ஒரு இவெண்டா, பாடசாலையில் ஒரு விஷயமா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஊர்ல உள்ள உலமாக்களோட சேர்ந்து செய்யுங்க. ஊர்ல உள்ள உலமாக்கள் வேலை செய்யறீங்களா? பாடசாலையோடு சேர்ந்து வேலை செய்யுங்க. அதற்கடுத்ததாக இந்த சமூகத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான நிறுவனம் பள்ளிவாசல். பள்ளிவாசல்ல லைட் போடுறதும், பள்ளிவாசல்ல ஃபேன் போடுறதும் இது மாத்திரமல்ல பள்ளிவாசல் நிர்வாகத்தின் வேலை. எமது ஊர்ல எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், எமது ஊரில் எத்தனை விதவை பெண்கள் இருக்கிறார்கள், எமது ஊரிலே எத்தனை போதை கடுமையாகியவர்கள் இருக்கிறார்கள், எமது ஊரில் எத்தனை ஓலவில் எழுதுகிற புள்ளைகள் இருக்குது, எத்தனை ஏலவில் எழுதுகிற புள்ளைகள் இருக்குது, எமது ஊருக்கு என்ன அடிப்படை தேவை, அவசர தேவை, இதையெல்லாம் தேடி எடுக்கக்கூடிய, இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அதற்கேற்றாற்போல் பணி செய்யக்கூடியவைகளாக பள்ளி நிர்வாகங்கள் இருக்க வேண்டும். பள்ளியை அழகாக ஜோடித்து விட்டு அதற்கென்று ஃபேஸ்புக் பேஜ் போட்டு அந்த போட்டோவை போட்டு, இதுதான் நிறைய பள்ளிகள்ல பந்தா நடக்குது. இதுவல்ல பள்ளி நிர்வாகம். இன்று இலங்கையிலேயே நாங்கள் எத்தனை நிர்வாகங்களை பார்க்கலாம், அழகான நிர்வாகங்கள். இந்த பிரதேசத்துக்கு மிக அவசியமான ஒரு தேவை, முடியும் என்றால் அல்லாஹு தாலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வார். இந்த பள்ளி வாயில் ஏற்பாடு செய்யுங்கள். இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு பாடசாலை மிகப்பெரிய தேவை.
இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கக்கூடிய பாலர் பாடசாலை, ஆசிரியர்களை உருவாக்குங்கள். அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே இசையையும் மோசமான பழக்க வழக்கங்களையும் மோசமான நடனங்களையும் கொடுக்காமல் அழகான முறையில் அவர்களை உருவாக்கி எடுங்கள். இதன் மூலமாக நல்ல சமூகத்தை உருவாக்கலாம். வாலிபர்கள் அவர்கள் ரோட்ல இருக்கும் போது, நைட் லைஃப்ல இருக்கும் போது, நைட் 12 மணிக்கு கடையில் உட்கார்ந்து இருக்கும் போது அப்படிச்சு வேற இல்ல, சின்ன வயசுல அவர்களுக்கு நல்ல நல்ல புத்திமதிகளை நல்ல விளிமியங்களை கொடுக்காமல் யாராவது எமது பிள்ளைகளை திருத்த வருகிறார்களா, பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை சொல்ல வருகிறார்களா, அதை செவிமடுப்போம், கேட்போம், அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். இதுக்கு பிறகு எங்கட புள்ளை ஏதாவது தவறு கண்டால் வந்து சொல்லித்தாங்கன்னு சொல்லுவோம். நீங்க யார் எங்கட பிள்ளைக்கு சொல்லித்தரேன்னு நாங்க அந்த இடத்துல எங்கட தைரியத்தை கொடுத்துட்டோம் என்றால் ஏன் உம்மா அப்பா நான் என்ன தப்பு செஞ்சாலும் எனக்காக நிற்பாங்கன்ற தைரியம் பிள்ளைக்கு வந்துடும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, வாலிபம் என்பது இந்த 3 நிறுவனங்களும் ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல், ஒருவரை ஒருவர் பிழை சொல்லாமல், வீட்டுல சொல்றது ஸ்கூல்ல ஒழுங்கா படிப்பிக்கிறல்ல, வீட்டுல சொல்றது பள்ளியில நிகழ்ச்சி செய்யறல்ல, பள்ளியில சொல்றது நிகழ்ச்சி செஞ்சா வாராங்க இல்ல, ஸ்கூல்ல சொல்றது பிள்ளை ஒழுங்கா வீட்டுல வளர்க்காம இருந்தா நாங்க எப்படி வளர்க்கிற உள்ள மார்னிங் டைம்ல மட்டும்தான் எங்களோடு இருக்குது. ஒருவரை ஒருவர் குறை சொல்லி சமூகத்தை உருவாக்க முடியாது. 3 நிறுவனங்களும் ஒன்றிணையுங்கள். ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமாக எங்களுடைய வாலிபர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு சமூக ரீதியாக சிந்தித்து இந்த வாலிபர்களை சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடிய நட்பக்குவத்தையும் நல்ல ஆற்றலையும் தந்தருவாராக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.